அம்மா இந்த வாரம் சந்தைக்கு போனியாம்மா? சந்தைக்கு போயிட்டு வந்துட்டு. இந்த வாரம் என்ன கம்மியாக செலவுக்கு ஒரு பை தான் வாங்கினேன்? போதும் என்ன கம்மியாக தான் பண்ணிட்டு. என்ன காய்கறி மட்டும் தான் வாங்கினீங்களா? வாங்கிட்டு எங்கள் அப்பா வெளியில் போயிட்டாரா? ஆ அதனால் கம்மியாக வாங்கியிருக்கிறீங்க. வாங்கிட்டு வந்துட்டு. சரி, என்னென்ன பொருள் வாங்கினீங்க? பொரி வாழைப்பழத்தை எடுத்து வைங்க. பொரி தனியாக வாழைப்பழம் தனியாக அதை எடுத்து வைங்க. காய்கறி என்னென்ன வாங்கினீங்க? காய்கறி சொல்கிறேன். சொரக்காய் வைங்க. எவ்வளோ? 15 ரூபா. பொடலங்க காட்டுங்க. பொடலங்கா வைங்க. அடுத்து பீக்கங்காய் வாங்கினீங்களா? சரி. சரி. அடுத்து பாவக்காய் 4 பாவக்காய் 4. சரி. பீட்ரூட்டு 2 வைங்க. ரைட்டு. அடுத்து உருளைக்கிழங்கு வாங்கினீங்களா? இவ்வளோதான் செலவு. இந்த வாரம் சிம்பிளான செலவு. அதிகம் இல்லை. சரி. ஸோ இவ்வளோ தான் செலவு. இந்த வாரம் எவ்வளோ வருமா? ஒரு 300 ரூபா இருக்குமா? அவ்வளோதான் செலவு. 300 350 ரூபா செலவு. இந்த வாரம் பட்ஜெட்டு ரொம்ப கம்மி. வாரம் 500 ரூபா இல்லாட்டினா 700 ரூபாய்க்கு வாங்குவீங்க. இந்த வாரம் ரொம்ப ரொம்ப கம்மி. சரி. வாழைப்பழம் என்ன பழம் வாங்கியிருக்கிறீங்க? தேன் வாழையா? எத்தனை பழம் இருக்குது? என்னங்க? 2 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 பழம். 16 பழம் வந்து 50 ரூபா. பரவாயில்ல, 50 ரூபாய்க்கு பரவாயில்ல. அதனால் சந்தைக்கு வாரம் போயிட்டு சந்தைக்கு போயிட்டு வரீங்க. சரி, இந்த வாரம் முடிஞ்சு. நன்றி, வணக்கம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சந்தை செலவு தான் அலட்சியமாக விடாதீங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வந்து தொடர்ந்து பாருங்கள், ஆதரவு தாருங்கள். நன்றி.